Hi friends, welcome to Vanitha's Home Style. இது வரைக்கும் subscribe பண்ண எல்லா subscribersக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாத்ரூம், லிவிங் ரூம், பூஜா ரூம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ காசு கொடுத்து கடையில வாங்காம ஏர் ஃப்ரெஷ்னரை வீட்லயே ஈஸியா நம்ம பண்ணலாம். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம இதை பண்ணலாம். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிவிங் ரூம், பூஜா ரூம், பாத்ரூம், எதுவாக இருந்தாலும் சரி 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டடாக சூப்பராக வச்சுருக்கலாம். வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே அந்த ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் இருக்குது, ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா வீடு சென்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கட்டாயம் வரும். ஸோ சென்டடாக இருக்கணும் அப்படின்னா ஏர் ஃப்ரெஷ்னர் இருந்தால் மட்டும்தான் அந்த சென்டட் ஃபீல் அப்படின்றது கொண்டு வர முடியும். ஸோ ஏர் ஃப்ரெஷ்னர் வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாப்தலின் பால்ஸ் எடுத்துக்கோங்க. அந்துருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போடுவோமே, அந்த ஒரு பால்ஸ் எடுத்துக்கணும். ஒரு 5 பால்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கவர்லேயே வச்சு அப்படியே நம்ம இடிச்சுக்கலாம். ஸோ நல்லா பவுடர் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 5, 3, 5 அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை. நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படின்ற குவான்டிட்டியில் நான் சொல்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அந்துருண்டை பவுடர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அது சென்டடாக இருக்கணும், அந்த சென்டட் ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம கம்ஃபோர்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ கம்ஃபோர்ட் இல்லாமல் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லை சென்ட் இருக்குது, பர்ஃப்யூம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த ஸ்மெல் ஜாஸ்மின் ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபெவிகால் இதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுட் கலர் க்ரீன் கலரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேப்பர் கப் எடுத்து நம்ம ரெடி பண்ண மிக்ஸை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சமமாக இருக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் த்ரெட், ஸோ இந்த சைஸ் த்ரெட் எடுத்து அதுக்கு மேலே அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு மீதி இருக்கிற மிக்ஸையும் அது கூட சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடியில் ஒரு லேயர் அந்த மிக்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலே த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். அகைன் அதுக்கு மேலே மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக வச்சுக்கணும். வச்சுட்டு ஸோ இதை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும். ஸோ இது ஒரு டைப்பு. செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்துருண்டை, அதாவது அந்த நாப்தலின் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பூங்கற்பூரம் எடுத்து நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அது கூட கம்ஃபோர்ட் 1/2 மூடி அளவுக்கு நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு கலர் வேணும் அப்படின்றதுக்காக ஆரஞ்சு கலர் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கினஸ்க்காக ஃபெவிகால் கொஞ்சமாக விட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் பேப்பர் கப் வச்சு பேப்பர் கப்பில் ஜஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஸை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு த்ரெட் அதுக்கு மேலே வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த மிக்ஸையும் அது மேலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணும்பொழுது நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால தான் டிஃப்ரெண்ட் கலர். நீங்கள் எந்த கலரும் வேணாம், இருக்கிற கலரே ஓகே அப்படின்னாலும் அப்படியே கூட விட்டுறலாம். அடியில் ஒரு லேயர் அந்த மிக்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலே த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். அகைன் அதுக்கு மேலே மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக வச்சுக்கணும். வச்சுட்டு ஸோ இதை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும். அடுத்ததாக பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கல்லுப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு கம்ஃபோர்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கிராம்பை இந்த மாதிரி வச்சிடணும். பிரிஞ்சி இலையை நல்லா இந்த மாதிரி நல்லா 4ஆக கட் பண்ணிவிட்டு சுற்றி சைடில் நம்ம சொருகி விட்டுணும். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே நல்ல ஒரு வாசனை திரவியங்கள். அதனால் அதுக்கு மேலேயே ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமை அது மேலே ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 3 டைப்பில் நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணியாச்சு. க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அது 2 மட்டும் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம். காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு அந்த
த்ரெட்டை தூக்குனாலே அதுக்கு ப்ராப்பராக வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஏர் ஃப்ரெஷனர். வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி நெட் பேக் கொடுப்பாங்கல்ல, அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஏர் ஃப்ரெஷ்னரை உள்ளே போட்டு அந்த த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துருங்க. நம்ம டேரெக்டாக அந்த த்ரெட்டை வச்சு மாட்டுறதா இருந்தாலும் மாட்டலாம். அப்படி இல்லைன்னா இந்த நெட் பேக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டு அந்த நெட் பேக்கை டேரெக்டாக நம்ம ஹேங் பண்ணி விடலாம். அவ்வளோதான். முக்கியமான விஷயம், ஹாலாக இருந்தாலும் சரி, பாத்ரூமாக இருந்தாலும் சரி, இல்லை பூஜா ரூம் எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் வச்சுட்டு ஓப்பனில் வைக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ நீங்கள் பூஜை ரூமில் அந்த கல்லுப்பு வச்சு நான் சொன்னேன்ல, அதை வந்து பூஜை ரூமில் வைங்க. அந்த ரிமைனிங் 2 மெத்தட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஹால்லையோ இல்லை பாத்ரூம்லேயோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம காசு கொடுத்து ஏர் ஃப்ரெஷ்னர் கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம பண்ணிடலாம். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.